Hello students, welcome to mathsmmkmr channel. In the video 11th standard maths chapter 3 trigonometry la exercise 3.4 la 12th question kana solution என்னன்றத பார்க்கலாம். Prove that sin 75 degree minus sin 15 degree equal to cos 105 degree plus cos 15 degree. இது equal to இதுன்னு prove பண்ணணும். இந்த 75 15 degree இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வேல்யூ தெரியாது. இதை வந்து என்ன பண்ணணும்னா எதை கூட எதை ஆட் பண்ணால் அந்த வேல்யூ தெரியும் அப்படின்றத நம்ம மாற்றணும். ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா ட்ரிக்னோமெட்ரிக் டேபிள் எழுதிக்கலாம். எப்போவுமே இந்த ட்ரிக்னோமெட்ரிக் டேபிள் அதுக்கப்புறமா அதுக்கான எக்ஸ்பிரஷன் ரேஷியோ ஃபார்ம் அண்ட் தென் காஸ் ஏ ப்ளஸ் பி இதெல்லாமே சைன் ஏ ப்ளஸ் பி இதெல்லாமே ரிப்பீட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன வேணும் அப்படின்றது 0 டிகிரியோடைய வேல்யூ 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரிஸ் இது எல்லா டிகிரிக்கும் சைனுடைய வேல்யூவும் காசோட வேல்யூவும் தெரியும். சைனில் 0னா 0 இங்கே 1/2 இந்த இடத்துல 1 divided by root 2 இது root 3 divided by 2 and finally 1 இது எழுதிட்டோம்னா நெக்ஸ்ட்டு காஸ்க்கு என்ன பண்ணுங்கள், இது அப்படியே ரிவர்ஸில் எழுத வேண்டியது தான். 1 எல்லா வீடியோஸ்லையும் நான் இதை தான் ரிப்பீட் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்துக்குங்க 1/2 0. ஸோ இது அப்படியே நம்ம என்ன பண்ணோம் ரிவர்ஸில் எழுதியாச்சு. அண்ட் தென் இப்போ இந்த 75 டிகிரின்றது எப்படி வரும்னு நம்ம பார்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய இந்த டிகிரிஸை நம்ம ஆட் பண்ணும் போது இந்த 75 டிகிரி எப்படி வருதுன்னு செக் பண்ணிக்கணும். 75 டிகிரின்றது இந்த 30யும் 45யும் ஆட் பண்ண என்ன ஆகும், நமக்கு 75 டிகிரியாக மாறிடும். ரைட்டுங்களா? 75 டிகிரி அப்படின்றது 30யும் 45யும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 45 டிகிரியும் ஒரு 30 டிகிரியும் ஆட் பண்ணோன்னா 75 டிகிரி வந்துருச்சுன்னு எழுதியாச்சு. 15 டிகிரின்னு ஒன்று இருக்குது. 15 டிகிரியை வந்து நம்ம எப்படி கொண்டு வர முடியும், இங்கே இருக்கிறதுல செக் பண்ணுங்கள். 45லேருந்து 30யை மைனஸ் பண்ணால் என்ன ஆகும், 45 டிகிரிலேருந்து 30 டிகிரியை மைனஸ் பண்ணும்போது 15 வந்துருச்சு. அப்போ 45 30 45 + 30 இது ரெண்டுத்தை வச்சே நம்ம வந்து இதோடைய ஆன்சர்ஸை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது என்ன ஆகும்னா இது a + b இது a - b ஃபார்ம் ஆகிடுச்சு. இங்கே சைனும் இருக்குது காசும் இருக்குது. சைன்லேயும் a + b காசுலேயும் a + b வரும். அதே மாதிரி சைனில் a - b காசில் a - b 4 ஃபார்முலாஸ் நமக்கு தேவைப்படும். என்ன ஃபார்முலானா sin a + b. sin a + bக்கு ஃபார்முலா என்ன, sin a cos b plus cos a into sin b. sin a plus bன்றது sin a cos b plus cos a sin b. Similarly sin a minus b க்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்துக்குங்க. sin a minus b னா என்ன, sin a cos b minus cos a sin b and then cosல a plus b. cos a plus bன்றது என்ன, cos a cos b minus sin a sin b. லாஸ்ட் ஒன் காஸில் a minus b உடைய ஃபார்முலா. cos a minus bன்றது cos a cos b ப்ளஸ் sin a sin b. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஸ் வச்சு இதை சால்வ் பண்ண வேண்டியது தான். ப்ரூவ் தட்டுன்னும் போது இங்கேயும் டிகிரிஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. LHS எடுத்து ப்ரூவ் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆன்சரும் RHS எடுத்து ப்ரூவ் பண்ணி வரக்கூடிய ரெண்டு ஆன்சரும் ஈக்குவேட் பண்ணி நம்ம ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் LHS எடுத்துக்கலாம். இங்கே LHS என்ன, sin 75 டிகிரி இருக்குங்களா. sin 75 நம்ம என்னென்னு எழுதலாம், 45 + 30 எழுதிக்கணும். sin 75 ஒரு 45 டிகிரி ப்ளஸ் ஒரு 30 டிகிரின்னு எழுதிட்டேன். மைனஸ் sin 15 டிகிரின்னு இருக்குது. இப்போ 45 30 ஆட் பண்ணால் 75. 15 டிகிரின்றது எப்படி வரும், 45லேருந்து 30 மைனஸ் பண்ணால் வரும். ஸோ 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரின்னு எழுதியாச்சு. இங்கேயே sin a + b sin a - b ஃபார்மாக கொண்டு வந்துட்டோம். இப்போ இது எக்ஸ்பான்ஷனுக்கு இங்கே கொண்டு வர வேண்டியது தான். sin a + b உடைய எக்ஸ்பான்ஷன் என்ன, sin a cos b எழுதணும். sin aன்றது இங்கே 45 டிகிரி இன்ட்டு cos b cos 30 டிகிரி. sin a cos b எழுதியாச்சு, ப்ளஸ் போட்டு cos a sin b எழுதணும். cos aன்றது 45 டிகிரி, சைனில் bன்றது இங்கே 30 டிகிரி. ஃபஸ்ட்டு ஒன் முடிஞ்சிருச்சு, மைனஸ் போட்டுக்குங்க. மைனஸ் போட்டதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய டேமுக்கு ப்ராக்கெட் உள்ளே இருக்கணும். ஏன்னா இந்த ஹோல் டேமுக்கு இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆகும், மிஸ் பண்ணாதீங்க. sin a - b உடைய எக்ஸ்பான்ஷன் sin a cos b minus cos a sin b. ஸோ இப்போ இங்கே sin a 45 டிகிரி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு cos b sin a cos b minus cos a 45 டிகிரி sin b சைனில் 30 டிகிரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், வேல்யூஸாக எடுத்துகிட்டு வாங்க. sin 45 டிகிரி வேல்யூ என்னென்னு பாருங்கள். sin 45 டிகிரி இஸ் நத்திங் பட் 1 divided by root 2. 1 divided by root 2 into cos 30. cos 30க்கு root 3 divided by 2. root 3 divided by 2 plus cos 45. cos 45க்கு 1 divided by root 2 into sin 30. சைனுக்கு 30 ஓட வேல்யூ 1 divided by 2.
1 2 3 4 இது முடிஞ்சிருச்சு. மைனஸ் போட்டுக்கோங்க ப்ராக்கெட்டுக்குள்ளே sin 45. sin 45 1 divided by root 2 into cos 30. cos 30க்கு root 3 divided by 2 minus cos 45 1 divided by root 2 into sin 30. sinல 30 ஓட வேல்யூ 1 divided by 2. நெக்ஸ்ட் ஒன் இது அப்படியே எக்ஸ்பான்ஷன் பண்ண வேண்டியது தான். 1 into root 3ன்றது root 3 ஆகிடும். root 2 into 2 ஸோ 2 root 2 மாறிடும். ப்ளஸ் 1 into 1 1 2 into root 2 2 root 2 ஆகிடுச்சு. மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into root 3 divided by 2 into root 2 2 root 2 minus into minus plus 1 into 1 1 divided by root 2 into 2ன்றது 2 root 2 ஆகிடுச்சு. இந்த மைனஸ் root 3 divided by 2 root 2 ப்ளஸ் root 3 divided by 2 root 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் பார்ட் 1 divided by 2 root 2 ப்ளஸ் 1 divided by 2 root 2 ஈக்குவல் டு ரெண்டு டினாமினேட்டரும் காமனாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். ரெண்டு டினாமினேட்டருக்கு காமனாக இருக்கிறதுனால 2 root 2 காமனான டினாமினேட்டர் எடுத்தாச்சு. மேலே 1 + 1 ஆகிடும். நியூமரேட்டரில் 2 divided by 2 root 2 இதையும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 1 divided by root 2ன்றது LHS உடைய ஆன்சர். மேக் இட் அஸ் ஈக்குவேஷன் 1. ஸோ ஈக்குவேஷன் 1 LHS ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு RHSக்கு வருவோம். RHSல என்ன இருக்குது? காஸில் 105 டிகிரி, அதே மாதிரி காஸில் ஒரு 15 டிகிரி இருக்குது. இதை நம்ம வந்து எப்படி எழுதணும்னா காஸ் 60 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி, 60யும் 45 ஆட் பண்ணால் 105 டிகிரி ப்ளஸ் காஸ் 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரின்னு எழுதுகிறேன். ஓகேங்களா? 60 105 கொடுத்துருக்காங்க. ஸோ 60யும் 45 ஆட் பண்ணோன்னா 105 வந்துடும். அதே மாதிரி இந்த இடத்துல 45ல் 30 மைனஸ் பண்ணால் காஸ் 15 வந்துடும். நெக்ஸ்ட்டு இதை எக்ஸ்பான்ஷன் பண்ணுங்கள். காஸ் ஏ ப்ளஸ் பி, காஸ் ஏ ப்ளஸ் பினா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஸோ காஸ் ஏ காஸ் பி எழுதணும். காஸ் 60 காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் 60 சைன் பின்றது 45 டிகிரி ப்ளஸ் இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம ப்ராக்கெட் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. இது காஸ் ஏ மைனஸ் பிங்களா? காஸ் ஏ மைனஸ் பி என்ன? காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி எழுதணும். ஸோ காஸ் ஏன்றது காஸ் 45 டிகிரி இன்ட்டு காஸ் பின்றது 30 டிகிரி. இந்த இடத்துல காஸ் ஏ காஸ் பி, காஸ் ஏ மைனஸ் பின்றது காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி எழுதுங்க. சைனில் 45 டிகிரி, அதே மாதிரி சைனில் 30 டிகிரி எதையாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டேபிளில் இருந்து இதோட வேல்யூவை சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். காஸ் 60 டிகிரி, காஸில் 60 டிகிரி 1 divided by 2 into cos 45 1 divided by root 2 minus sin 60, sinல 60 degree root 3 divided by 2 into sin 45 1 by root 2 plus cos 45 1 divided by root 2 into cos 30, cos of 30 degree is root 3 divided by 2 plus sin 45 1 by root 2 into sin 30, sinல 30 degree 1 divided by 2. Next simplification. 1 into 1 1, 2 into root 2ன்றது 2 root 2 ஆகிடும். Minus root 3 into 1 is root 3 divided by 2 into root 2 2 root 2 plus 1 into root 3 2 into root 2 2 root 2 denominatorல plus 1 into 1 1 2 into root 2 2 root 2 ஆயிடுச்சு. Next இந்த minus root 3 divided by root 2 2 root 2 plus root 3 divided by 2 root 2 cancel ஆகிடும். இங்கே இருக்கிறது ரிமைனிங் பார்ட் என்னன்னு பாருங்கள். ரிமைனிங் பார்ட் வந்து 1 divided by 2 root 2 plus 1 divided by 2 root 2. ரெண்டு டினாமினேட்டர்ஸுமே சேம் தான். காமனாக டினாமினேட்டரை 2 root 2ன்னு எடுத்துக்கோங்க. மேலே ஒரு 2 1 ஆட் பண்ணலாம். இப்போ 2 divided by 2 root 2 ஆயிடுச்சு. இந்த 2 கேன்சல் பண்ணலாம். ஃபைனலி 1 divided by root 2ன்றது RHS உடைய வேல்யூ. மேக் இட் அஸ் ஈக்குவேஷன் 2. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டு இடத்துலையும் 1 divided by root 2 வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபைனலி என்ன எழுதணும்? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and equation 2 we proved LHS is equal to RHS. அவ்வளோதான். That's it. Thank you.